பசங்க ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கும்போது டெய்லி நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா. இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸ் வந்து பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. எனக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிக்கணும், பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்த மாதிரி வந்து இருக்கணும். அந்தமாரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். மதியம் வந்து இட்லிக்கு வந்து ஊற வைக்கும்போது உளுந்து வந்து கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து ஊற வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து போண்டா மாதிரி வந்து போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே நான் உளுந்து தான் வந்து அரைப்பேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்காம கெட்டியாக அரைச்சிக்கிட்டேன். அப்போ தான் வந்து போண்டா போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். தேவையான அளவுக்கு வந்து கஞ்சிக்கும் போண்டாக்கும் வந்து எடுத்துக்கிட்டு நான் இட்லிக்கு வந்து கம்மியாக தான் ஊற வச்சுருந்தேன், ஒரு படி தான் ஊற வச்சேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்து கூடவே அரிசியை வந்து சேர்த்துட்டேன் கிரைண்டரில், அது வந்து ஓடிட்டுருக்குது. இதுமாரி கம்மியாக இட்லிக்கு ஊற வைக்கிற அன்றைக்கெலாம் வந்து அரிசி உளுந்து ஒன்றாவே வந்து அரைச்சிக்கிறது நல்லா தான் வரும். இந்த உளுந்து கஞ்சி ரெசிபி ஆல்ரெடி நிறைய விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அடுப்பில் வந்து போண்டா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கஞ்சியும் வச்சு முடிச்சுட்டேன். மாவு வந்து அரைச்சி முடிக்க போகிறேன், ஒரு 5 நிமிஷம் ஓடினா போதும். மாவு அரைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேலையை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். நான் இப்படி தான் வந்து பிளான் பண்ணிக்கிறது.